அண்ணாமலை அவர்கள் நில மதிப்பை மிக குறைவாக குறைத்து காட்டி பிரார்த்தனம் பண்ணி ஒரு பெரிய இடத்தை வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவர்கிட்ட எழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேனுடைய அமைச்சர்களையும் தொழிலதிபர்களையும் மிரட்டி கோடி கோடியாக இவர் சம்பாதிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் யார்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாம் இப்ப வரிசையாக வெளியாயிட்டு இருக்கு. இந்த தகவல்களை பிஜேபியினுடைய மேலிடத்திற்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சனையில பின்னணியில பலரும் இருந்து துரிதமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அண்ணாமலையை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஏற்கனவே கோயம்புத்தூருடைய தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு 16 ஏக்கர் நிலத்தை இவர் வாங்கி இருக்கிறாரு. அந்த நிலத்தை சந்தை மதிப்புல 80 கோடி ரூபாய்க்கு மேல வரும். ஆனா 4.5 கோடி தான் அதனுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை அவர் பத்திரப்பதிவு பண்ணி வாங்கி இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் வெளியில கசிந்த நேரமே நான் நிலம் வாங்கினது உண்மைதான், என்னுடைய சேமிப்பு இதுகள் எல்லாம் போட்டு என்னுடைய மனைவியினுடைய நகைகள் எல்லாம் போட்டு தான் இந்த இடத்தை வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய மனைவிக்கு பவர் ஆஃப் பட்டா கொடுத்து இந்த இடத்தை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னார். கூடுதலாக என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் ஒரு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவன், இந்த இடத்துல மாடுகள், நாட்டு மாடுகளை வாங்கி பால் பண்ணை தொடங்க போகிறேன், கால்நடை பண்ணை ஆரம்பிக்க போகிறேன், அதன் மூலமாக பால் எடுத்து விற்பனை பண்ணி அதை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர போகிறேன், அது என்னுடைய ஒரு ஆசை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இயற்கை விவசாயம் எது ஆசைப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி நிறைய சொன்னார். 4 ஆடு வளர்த்துட்டு என்னுடைய பொழப்பை நடத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் பதவியில் இருக்கும்போது கோடி கோடியாக இப்படி சம்பாதிச்சாரா, இவ்வளவு கோடிகள் பெருமானம் அளவில் சொத்து வாங்குறதுக்கான பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. அதற்கான பதில்கள் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை அவர்களுடைய கூடவே ஒரு வழக்கரமாக இருந்து அவரு கூட அந்த வார் ரூம் வேலைகள் எல்லாம் பார்த்தவர். அண்ணாமலை இங்கே பாஜகவினுடைய தலைவராக இருக்கும்போது ஒரு வார் ரூமை வச்சு என்ன வேலைகள் எல்லாம் அவருடைய பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே இருந்து பண்ணிட்டு இருந்தார். அந்த வார் ரூம் நடத்தினதுல மிக முக்கியமான பங்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு உண்டு. அமர் பிரசாத் ரெட்டியுமே ஒரு ஃப்ராடு தான், கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை பற்றிய உண்மைகளை, அவர் யார்கிட்ட இருந்தெல்லாம் எவ்வளோ காசு பிடுங்கினாரு அப்படிங்கிற விஷயத்தை பாஜகவினுடைய மேலிடத்திற்கு, முக்கியமாக நிர்மலா சீதாராமன்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஏன் அமர் பிரசாத் ரெட்டி இப்படி மாறினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அவருடைய மகன் பாலாஜியினுடைய நண்பர், அவர்கிட்ட இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாக தகவல்கள் வருது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கும்போது அவருக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாகவும் குறியாகவும் இருந்தார். அதுக்கு முன்னால் இருந்த தலைவர்களை பெரிய அளவுக்கு தெரியும்படியாக அவர் எதுலையுமே பண்ணலை, எந்த நிகழ்ச்சியிலையுமே பண்ணலை. வெளியில் பேசும்போது ஆமாங்கண்ணா, இல்லைங்கண்ணா, வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பாவலா பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். ஆனால் உண்மையிலே இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டக்கூடிய வேலையை தான் இவர் பண்ணார். நமக்கு தெரியும், காயத்ரி ராம், அது மாதிரி எஸ்வி சேகர், ராகவன் எல்லாம் இந்த அரசியல் களத்திலே வர முடியாத அளவுக்கு வேலை பண்ணி காலி பண்ணார். அந்த மாதிரி தான் பெரும் தலைவர்களை எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்களாக்கி இவருடைய பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே இங்கே பொறுப்பில் இருக்கும்போது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இங்கே பலர்கிட்டையும் காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மேலிடத்திற்கு அண்ணாமலை தான் போட்டதாக தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லை, தெலுங்கானாவுடைய கவர்னராக இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய சம்பாதிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை மேலிடத்துல கொண்டு சேர்த்தது அண்ணாமலை தான்
அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதன் மூலமாகவே தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நெருக்கத்தை குறைத்தது இவர்தான். இதெல்லாம் இப்போ சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட அமர் பிரசாத் ரெட்டி இந்த விஷயங்களை எல்லாம் போட்டு விடும்போது நிர்மலா சீதாராமன் தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட எல்லாம் இதெல்லாம் உண்மைதானா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் இங்கே தலைவராக இருக்கும்போது திமுகவினுடைய பல எம்பிக்களையும் இடி ரைடு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி காசு வாங்கியிருக்கிறாரு. இடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய யாரை ரைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி அப்படி ரைட் பண்ண வச்சிருக்கிறாரு ஒரு சிலரை. இப்போ இங்கே அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதில் மசியலைன்னா ரைடுக்கு ஆள் வரும்போது மறுபடியும் பேசி அதில் காசு வாங்கக்கூடிய வேலையை இவர் தொடர்ந்து பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இதுக்கு பின்னால் எழும்பியிருக்கு. என்னென்னா, இவர் வாங்கியிருக்கக்கூடிய நிலங்களும் சரி சொத்துக்களும் சரி சாதாரண விஷயம் இல்லை. ஈசிஆரில் அவருக்கு ஒரு பங்களா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பங்களா இருக்குது, துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, சவுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பல நாடுகள்லையும் அவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மனைவியினுடைய பேரில் ஒரு 16 கம்பெனிகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க, பெங்களூர் மையப்படுத்தி. இதுக்கு முன்னாலேயே அவருடைய மச்சான் செல்வம் அப்படிங்கிறவரை இடி அலுவலர்கள் பிடிச்சாங்க. அதில் ஒரு 200 கோடி ரூபாய் முறைகேடாக அங்கே கணக்கில் காட்டாத இந்த சொத்துக்கள் இருக்கிறதாக தகவல் வந்தது. அது அண்ணாமலை பிரிக்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் செங்கல் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதுவும் உயரிய தொழில்நுட்பத்தில் ஆரம்பிச்சிருந்தார். இந்த கரூர் எலெக்ஷன் நடந்த நேரத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இப்படி கோடி கோடியாக அவர்கிட்ட இப்போது சொத்துக்கள் இருக்குது. அதற்கான ஃபைல்ஸ் தான் இப்போ ஒன்றொன்னாக வெளிவந்துட்டே இருக்கு. அது மாதிரி இவர் பல நிதி நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக ஆருத்ரா நிறுவனம் நமக்கு தெரியும். அதில் 2000 கோடி அளவுக்கு இவர் முறைகேடாக அதில் நடந்த ஊழலில் பங்கு பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இந்த விஷயம் ஏற்கனவே நிர்மலா சீதாராமனால் கேட்கப்பட்ட நேரம் கட்சி நடத்துறதுக்கு காசு வேணும், அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி பல நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாரு. பல தொழில் அதிபர்களை மிரட்டி வாங்கியிருக்கிறாரு. என் மண் என் மக்கள் இப்படி சில விஷயங்கள் நடத்தும் போது அதற்கான வசூல், அது மாதிரி மோடி அவர்களுடைய பேரில் ஒரு கபடி லீக் ஸ்டார்ட் பண்ணார், அதில் காசு. இப்படி போகக்கூடிய இடம் எல்லாம் காசு காசு காசு, பணம், துட்டு, மணி இந்த ரீதியில் தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ தொண்டாமுத்தூரில் வாங்கின அந்த இடம் இருக்குல்ல, அது 80 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு இடம். அது ஒரு செழிப்பான சிறுவாணி ஆற்றங்கரை போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த இடம் நிச்சயமாக இவ்வளோ மதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டி.ஏ. சந்திரசேகர், டி.ஏ. பெருமாள் சாமி அப்படிங்கிறவங்க தான் இந்த நிலத்துக்கான உரிமையாளர்கள். அவர்களுடைய மகன்கிட்ட தான் இது வாங்கியிருக்காங்க. இது முறைகேடாக வாங்கப்பட்டது. எப்படின்னா, என்னுடைய மனைவியினுடைய பேரில் பவர் ஆஃப் பட்டா கொடுத்து தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருல. பவர் ஆஃப் பட்டா போட்டது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இந்த நிலம் பதிவு பண்ணப்பட்டது இன்னொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இந்த நில உடைமையாளர்கள் வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவங்க. முன்னாள் அமைச்சராக அதிமுகவில் இருந்த வேலுமணி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. இந்த நில உரிமையாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவுன்சிலராக இருந்தார். இந்த விஷயத்தில் தான் வேலுமணி அவர்களுடைய இந்த கோடிக்கணக்கான பணமும் இதில் முதலீடு செய்யப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக டிஎம்கேல இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் இதனுடைய பின்னணியில் இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. அப்போ இந்த விஷயங்களை தூசு தட்டி இவரை பிடிக்கக்கூடிய வேலைகள் நடக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அதிமுகவினுடைய ஐடி விங் கொடுத்துட்ருக்குறாங்க.
இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொன்னால், கர்நாடகாவை பொறுத்த அளவில் அங்கே 16 கம்பெனிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை கர்நாடகா கவர்மெண்ட் இப்போ துருவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷயங்கள்லையும் இவரை லாக் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் பாஜக தலைமை மிகவும் குறிக்கோளாக இருக்கு. ஏன்னா இங்கே பிஜேபிக்கு எதிராக, அதிமுக பாஜகவுக்கு எதிராக, அதனுடைய கூட்டணிக்கு எதிராக மிகப்பெரிய வேலைகளை அண்ணாமலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னொன்று மத்தியில் ஏதாவது பொறுப்பு தாங்கன்னு சொல்லி அவருடைய நச்சரிப்பு தொடர்ந்துட்டே இருந்து இப்போ அமைதியாக இருந்தால் கூட அந்த நோக்கத்தில் இவரை அடித்து காலி பண்ணக்கூடிய வேலையை மத்திய பாஜக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் கூடிய விரைவில் இவர் பேரில் வழக்குகள் பாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுத்தி மும்முனை தாக்குதலாக இது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நாளைக்கு காட்சிகள் எப்படி மாறப்போகுது, எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறதுக்காக காத்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.